من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்திலே இஸ்லாத்தை மீள்வாசிப்புக்குட்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே அல்லது இஸ்லாம் பற்றிய நவீன வாசிப்பு என்ற பெயரிலே அல்லது இஸ்லாத்துக்கு நவீன வடிவம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே பல்வேறு விதமான குர்ஆன் சுன்னாவுக்கு பிழையான விளக்கங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த மீள்வாசிப்புக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவுக்கு நவீன விளக்கம் வழங்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நவநாகரிகத்தின் மீது ஏற்பட்ட அதீத மோகத்தின் காரணமாகத்தான் இன்று அல் குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்களுடைய கருத்துக்கள் திரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த அவர்களுடைய கோட்பாட்டுக்கு எந்த அளவுக்கு அல் குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இருக்கிறது, அல் குர்ஆன் சுன்னா எந்த அளவுக்கு இந்த கோட்பாடு முரண்படுகிறது குர்ஆன் சுன்னாவுடன் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே இறுதியாக நாங்கள் முக்கியமான 2 விடயங்களை பார்த்தோம். அதுதான் முதலாவது, மனிதனுடைய பணி என்ன என்பதை பற்றி இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கும் பொழுது, குர்ஆன் சுன்னாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மிக இலகுவாக இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கைக்கு மாற்றமாகத்தான் அது இருக்கிறது என்பதை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதிலே முதலாவது, நாங்கள் மனிதனுடைய தொழிலாக, மனிதனுடைய பணியாக, மனிதனுடைய நோக்கம், மனிதன் படைக்கப்பட்டவனுடைய நோக்கமாக அல் குர்ஆன் சொல்வது அல்லாஹ்வுக்கு அடிமையாக இந்த மனிதன் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதுதான் இந்த மனிதனுடைய மிக முக்கியமான இலக்கு, பொறுப்பு என்பதாக அல் குர்ஆன் மிக தெளிவாக சொன்னதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம், இந்த நாகரீகத்துக்குரிய மதிப்பு என்ன, அல் குர்ஆன் சொன்னா இந்த நாகரீகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே அதற்கு இவர்கள் சொல்வது போன்ற பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. மனிதனுடைய மார்க்க விடயங்களை செயற்படுத்துவதற்கு உதவி ஒத்தாசையாக இந்த உலக விடயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் அனுமதி வழங்குகிறது தவிர இவர்கள் சொல்வது போல இதற்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்து அல் குர்ஆன் சுன்னா பேசவில்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய விடயம்தான், இவருடைய கொள்கையை மிக தெளிவாக அது ஒரு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை மிக நன்றாக தெளிவுபடுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதுதான் நபித்துவமும் நபிமார்களும் இந்த நபிமார்களும் இந்த நாகரிகத்தோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள், நபிமார்களின் நிலைப்பாடு என்ன, இந்த நாகரிக சம்பந்தமான காலந்தோறும் வந்த ஒவ்வொரு காலத்திலும் வந்த நபிமார்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு காணப்பட்டது என்பதை அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அதனை நாங்கள் பார்க்கும் பொழுது மிக இலகுவாக என்ன செய்யலாம், இந்த கொள்கையினுடைய தவறை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைய இந்த நவீனவாதம் பேசக்கூடியவர்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர்களுடைய வாதங்களை பார்க்கும் பொழுது, கருத்துக்களை பார்க்கும் பொழுது, ஏதோ இந்த நாகரிகங்கள், இந்த உலக முன்னேற்றங்கள், உலக சாதனைகள், கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் இன்று நேற்று உருவாகியது போன்றுதான் இவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றன. இதுவரைக்கும் அறிஞர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் அது அந்த காலத்துக்கு பொருத்தமானது தான். ஆனால் இன்றைய காலத்திலே உள்ள நவீன கண்டுபிடிப்புகளுக்கு முன்னால் அந்த பழைய விளக்கங்கள் பொருந்த மாட்டாது என்பதுதான் இவருடைய வாதமாக இருக்கிறது. எனவே இதனை பார்க்கும்பொழுது ஏதோ உலகத்திலே இதுவரைக்கும் எந்த விதமான நாகரிகமும் தோன்றாதது போன்றும், அதே போல உலகத்திலே எந்த விதமான கண்டுபிடிப்புகளோ எவ்விதமான சிந்தனைகளோ உலகத்திலே சித்தாந்தங்களோ தோன்றாதது போன்றும் தான் இவருடைய கருத்து காணப்படுகிறது. ஆனால் உண்மையிலே வரலாற்றை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால், இந்த நாகரிகங்களோ, இந்த கண்டுபிடிப்புகளோ, இந்த நவீன இந்த புதிய சித்தாந்தங்களோ, தத்துவங்களோ புதிதாக உருவாகிய ஒரு விடயம் அல்ல. இஸ்லாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அனுப்பப்படுவதற்கு முன்னால் அவர்கள் கிறிஸ்துக்கு பின்னால் 7ஆம் நூற்றாண்டிலே தான் நபியாக வருகிறார்கள். 600 சரியாக 611 கிறிஸ்துக்கு பின் 611ஆம் வருடத்திலே தான் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்படுகிறது. அப்போ எனவே அதற்கு முன்னாலேயே பல்வேறு விதமான நாகரிகங்கள் காணப்பட்டன. உலகம் தோறும் பல்வேறு ரோம சாம்ராஜ்யம் 4 வல்லரசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வரும்பொழுது அங்கு 4 முக்கியமான வல்லரசுகள் காணப்பட்டன. அதில் ஒன்றுதான் ரோம வல்லரசு. அதே போல பாரசீக வல்லரசு, பாரசீக ஆட்சி வல்லரசு, அது ஒரு வல்லரசாக காணப்பட்டது. அதே போல இந்திய நாகரிகம் காணப்பட்டது. அதே போல சீன நாகரிகம், இவைகளெல்லாம் அந்த காலத்திலே நபியவர்களுக்கு முன்னாலிருந்தே தோன்றிய நாகரிகங்கள். அது அல்லாமல் கிரேக்க நாகரிகம், எகிப்திய நாகரிகம் என்று பல்வேறு விதமான நாகரிகங்கள் தோன்றி மறைந்த வரலாறெல்லாம் இருந்துதான் இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால். அப்போ எனவே நாகரிகங்களோ கண்டுபிடிப்புகளோ இவைகளெல்லாம் புதிதாக உருவாகி ஒரு விடயமல்ல. அதனால்தான் நாங்கள் இன்று உலகத்திலே எந்த ஒரு கலையை எடுத்துக்கொண்டாலும் அது எந்த கலையாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் அவைகள் அனைத்துக்கும் அதனுடைய முன்னோடிகள் யார் என்பதை ஆரம்ப காலம் முதல் சொல்லிக்கொண்டு வருவார்கள். குறிப்பாக கிரேக்க தத்துவத்திலே இருந்து, கிரேக்க நாகரிகத்திலே இருந்து அதற்கான முன்மாதிரிகளை சொல்லிக்கொண்டு வருவார்கள். எந்த ஒரு கலையையும் இன்று நேற்று ஆரம்பித்தது போல காண முடியாது. நபியவர்களுக்கு எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் கூட அந்த துறையும் எவ்வளவோ காலத்துக்கு நபியவர்கள் காலத்துக்கு முன்னால் இருந்தே இருக்கிறது. அதே போல இல்முல் ஃபலக் என்று சொல்லப்படக்கூடிய வானவியல் கலையாக இருந்தாலும், அதே போல மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும், என்ன கலையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இவைகள் எல்லாமே நபியவர்களுடைய காலத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னால், கிறிஸ்துக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து கூட இந்த கலைகள் எல்லாம் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இவர்கள் சொல்வது போல நபிமார்கள் வரும்பொழுது எந்த விதமான கலைகளும் இருக்கவில்லை, அல்லது எந்த விதமான நாகரிகங்களோ கண்டுபிடிப்புகளோ இருக்கவில்லை என்பது போன்ற அந்த கருத்து, அந்த சித்தரிப்பு தவறானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரத்தில் இருந்த அரேபிய நாகரிகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் காணப்பட்ட, பல்வேறு விதமான கலைகள் அரபிகளுக்கு மத்தியிலே காணப்பட்டன. கலை அம்சங்கள், அதே போல இலக்கிய கலைகள், இது போன்று பல்வேறு விதமான கலைகள். அதனால்தான் ஒரு அறிஞர், ஈராக்கைச் சேர்ந்த ஒரு அறிஞர், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 10 வருடங்களாக அவர் 10 ஒலியங்களை கொண்ட ஒரு நூல், 10 பாகங்களை கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது என்ன நூல்? அல் முஃபஸ்ஸல் ஃபீ தாரீஹில் அரபி கப்ல அல் இஸ்லாம். இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த அரபிகளுடைய வரலாறு சம்பந்தமான தெளிவான விடயங்கள் என்ற கருத்திலே ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ 10 ஒலியங்களிலே அதில் எழுதியிருக்கிறார். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறார்? அரபிகளுடைய நாகரிகத்தை பற்றி, அரபிகளிடத்திலே காணப்பட்ட பல்வேறு விதமான இலக்கிய கலைகள், இலக்கிய நயங்கள், அவருடைய கலை அம்சங்கள், இவற்றைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து, எங்கேயாவது அரபிகளே, நீங்கள் எல்லோரும் நாகரிகத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த அரேபிய வறட்சியை விட்டுவிட்டு இந்த முன்னுதாரணமான முன்னேறிய இந்த சமுதாயங்கள், ரோம பாரசீகம், அதே போல இந்திய நாகரிகம், சைன நாகரிகம், சீன நாகரிகம், இவரிடத்திலெல்லாம் சென்று நீங்கள் நாகரிகத்தை கற்றுக்கொண்டு வாருங்கள். அதற்கு பின்னால் நாங்கள் தாவத்தில் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை செய்வோம். அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை எங்களால் செய்ய முடியும் என்று நபி அவர்கள் எங்கேயாவது சொன்னார்களா? அப்படி எங்குமே கிடையாது. அதே போல எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தர்க்கவியல், அதே போல மருத்துவத்துறை, அதே போல வானவியல், தத்துவம், இது போன்ற கலைகளை கற்ற அந்த மக்களிடம் சென்று நீங்கள் மாணவராக இருந்து கற்றுவிட்டு வாருங்கள், அதற்கு பின்னால் மக்களுக்கு தாவத்து செய்யுங்கள் என்று எங்கேயாவது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. அதே போல ஏனைய
அந்த மக்கள் எவ்வாறு அந்த வல்லரசுகளில் இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் எவ்வாறு உலகத்துக்கு தமது அறிவு பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று நீங்களும் அந்த கலைகளை கற்று மக்களுக்கு அறிவு பங்களிப்பு செய்வதனூடாக நீங்கள் இந்த உலகத்தினுடைய உலகத்தை வளப்படுத்துங்கள் என்று எங்கேயாவது நபி அவர்கள் சொன்னார்களா என்றால் அதுவும் கிடையாது. அப்படி எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயம் திடத்திலே காணப்பட்ட மிக மோசமான குணங்களை எதிர்த்தார்கள். அவர்களுடைய அந்த நாகரிகங்கள் எல்லாம் வகைக்கு முன்னால் எந்தவிதமான பெருமானமும் அற்றவை, மிகவும் பெருமதியற்றவை என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹதீஸ் அய்யாப் அல் முஜாஷி ரஹ்மத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தமது குத்பா பிரசங்கத்திலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வ இன்னல்லாஹ, இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அந்த காலத்தை நீங்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 4 வல்லரசுகள் பெரும் நாகரிகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்திய, அதே போல என்ன கிரேக்க நாகரிகம் இருக்கிறது, இது எகிப்திய நாகரிகம், இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட 6 நாகரிகங்கள். அதே போன்று அரபிகளுடைய எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய எத்தனையோ விதமான இலக்கிய துறைகள், கலைகள் என்று இவைகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குத்பாவிலே மிக தெளிவாக பிரகடனம் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வ இன்னல்லாஹ நவர இலா அஹ்லில் அர்த், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியிலே உள்ள மக்களை ஏறெடுத்து பார்த்து ஃபமகதஹும் அரபஹும் வ அஜமஹும், அவர்களில் உள்ள அரபிகள் அஜமிகள் எல்லோரையுமே அல்லாஹ் தஆலா கோபித்துக் கொண்டான். எல்லோருடனுமே அல்லாஹ் தஆலா கோபித்துக் கொண்டான், சிலரை தவிர. யார்? இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப், இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் சிலரை தவிர. வகால என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா பஅத்துக, நபி அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னமா பஅத்துக லிஅப்தலியக வ அப்தலிய பிக, உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை கொண்டு மக்களை சோதிப்பதற்காகவும் தான் நான் உங்களை அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் இருந்து நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன? அந்த காலத்தில் இருந்த நாகரிகங்கள் சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே பிரகடனம் செய்து விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னும் சில குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மக்களிலே விதிவிலக்கு வழங்கியவர்கள் யார்? கிறிஸ்தவர்களிலே, வேதக்காரர்களிலே இருந்த அவருடைய மார்க்கத்தை, அவருடைய வேதங்களிலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வகையை ஓரளவு பின்பற்றி கொண்டிருந்தவர்களை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா கோபிக்கவில்லை. அவர்களை தவிர மற்ற அனைவரையும் கோபித்து விட்டார். எனவே அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்துக்கோ அந்த முன்னேற்றத்துக்கோ எந்த விதமான பெருமானத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கவில்லை என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த நபியோருடைய இந்த ஹுத்பாவை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே எப்படி சொல்கிறான்? அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, இந்த வேதம் அதனை நபியே நாங்கள் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மக்களை நீங்கள் இருள்களிலே இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே மக்கள் இருந்த அந்த நாகரிகங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த நிலையைத்தான் நபி அவர்கள் அல் குர்ஆன் ظுலுமாத், இருள்கள் என்று வர்ணிக்கின்றது. நபியவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த நிலைமை இருள்கள் என்று வர்ணிக்கிறது. அதே அப்ப அந்த வகையை நபியவர்கள் கொண்டு வந்த வகையை ஒளி என்பதாக கொண்டு வந்த இஸ்லாத்தை ஒளி என்பதாக அல் குர்ஆன் வர்ணிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு இடத்திலையும் உண்மையான தெளிவு, உண்மையான முன்னேற்றம் என்பது இந்த வகையினுடைய பிரகாசம்தான் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சூரத்துல் மாயிதாவுடைய 16வது வசனத்திலே இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இந்த வகையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய நாகரிகத்திலே கொடிகட்டி பறந்தாலும் அவர்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லும்போது சூரத்துல் அன்ஆம் 39வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா சும்முன் வ புக்முன் ஃபில் ظுலுமாத், எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த வகையை மறுக்கக்கூடியவர்கள், பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் யார்? அது நாகரிகத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய அந்த அரபிகளும் அரபிகள் அல்லாத அஜமிகள், இவர்கள் எல்லோரும் பெரும் பெரும் வல்லரசுகள் எல்லாம் சும்முன் வ புக்முன் ஃபில் ظுலுமாத், அவர்கள் செவிடர்கள், அவர்கள் ஊமையர்கள், ஃபில் ظுலுமாத், மேலும் அவர்கள் இருள்களிலே இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது.
எனவேதான் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள், வஇந்தல் முஸ்லிமீன மினல் உலூமில் இலாஹிய்யத்தில் மௌரூஸா அன் ஹாத்தமில் முர்சலீன். நபி அவர்கள் இந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி இருக்கிறது அல்லவா, நபி அவர்களின் மூலமாக பெறப்பட்ட அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட கல்விகள், அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த கல்விகள் அது மா மல அல் ஆலம நூரன் வஹுதா, முழு உலகத்தையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய அளவுக்குரிய அறிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களிடம் தான் கொடுத்து வைத்திருக்கிறார், முஸ்லிம்களிடம் தான் கொடுத்து வைத்திருக்கிறார். எனவே இந்த குர்ஆன் சுன்னாவில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை மாத்திரம் வைத்தே எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த உலகத்தை நீதியாலும் ஒளியினாலும் பிரகாசத்தாலும் நிரப்பிவிடலாம் என்பதை இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படி அவர்கள் தர்பியத் செய்கிறார்கள், மேலே கூறிய குர்ஆன் வசனங்கள், மேலே சொன்ன அந்த ஹதீஸின் மூலமாக உங்களுக்கு அவர்களின் பக்கம் இருக்கக்கூடிய தேவையை விட பெரும் பெரும் வல்லரசுகளான பெரும் பெரும் நாகரிகங்களை வைத்திருக்கக்கூடிய பெரும் கண்டுபிடிப்புகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் பக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையை விட அவர்களுக்கு உங்களின் பக்கம் தேவை இருக்கிறது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அவர்களிடத்திலே இருக்கக்கூடியவைகள் எல்லாம் வெறும் சாதனங்கள், உங்களிடத்திலே தான் நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கு உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உணர்த்தினார்கள், சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ எனவே அரபிகளும் அந்த நாகரிகத்திலே அவர்களும் சளைத்தவர்களாக இருக்கவில்லை, அவர்களிடத்திலும் பல்வேறு விதமான கலைகளிலே அவர்கள் உயர்ந்து விளங்கினார்கள். இலக்கிய துறையிலே அவர்களை மிகைத்தவர்கள் யாருமே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அவர்களை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜுமுஆவுடைய 2வது வசனத்திலே வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன், நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சிலாக்கள் எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் மேற்குலகு ஐரோப்பாவுக்கு சென்றோம், அங்கே இஸ்லாத்தை காணவில்லை, முஸ்லிம்களை காணவில்லை, இஸ்லாத்தை கண்டோம் என்று சொல்வார்கள். என்ன அவர்கள் சொல்வார்கள், அங்கு நாம் முஸ்லிம்களை காணவில்லை, இஸ்லாத்தை கண்டோம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் யாருடைய கருத்து? காரணம் என்ன? அவர்களுடைய பார்வையிலே இந்த நாகரீக எழுச்சி, இந்த அவர்களுடைய உலக முன்னேற்றம், அதுதான் ஏதோ மனிதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்பது போல, இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்பது போல அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த முன்னேற்றத்தை அவர்கள் இஸ்லாமாக நினைத்து விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபிகளை இவ்வளவு வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அரபிகளிடத்தே இவ்வளவோ நட்பண்புகள் காணப்பட்டது. அப்படி இருந்தும் அவர்கள் அந்த வகையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால், தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மதிக்கவில்லை என்பதனால் அவர்களை தெளிவான வழிகேடு என்று அல் குர்ஆன் பிரகடனப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இம்ருஉல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருந்தார். அவருடைய கவிதைகள் தான் அவருடைய இலக்கியத்துக்கு அரபு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. அவரை பற்றி ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வர்ணிக்கின்றார்கள், அந்த ஹதீஸில் விமர்சனம் இருந்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹதீஸிலே இம்ருஉல் கைஸ் சாஹிபு லிவாஇ ஷுஅராஇ இலன்னார், இம்ருஉல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரும் இலக்கியவாதி மறுமை நாளையிலே இந்த கவிஞர்களின் கொடியை சுமந்தவராக நரகத்துக்கு செல்வார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த உலக முன்னேற்றத்தை இஸ்லாம் மறுக்கின்றதோ அல்லது இழிவாக கருதுகின்றதோ என்பது கருத்தல்ல. மாற்றமாக எப்பொழுது அவர்கள் அந்த இஸ்லாத்தினுடைய பிரகாசத்தை விட்டும் வகையை விட்டும் தூரமாகி அவற்றிலே மாத்திரம் தம்மை சுருக்கிக் கொள்வார்களோ அப்பொழுது அதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை என்பதைத்தான் இந்த அல் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸிலும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே இதனால் நாங்கள் மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய மாற்று கலாச்சாரங்களில் நாகரிகங்களில் இருக்கக்கூடியவற்றை கொண்டு பயனடையக்கூடாது என்ற கருத்தல்ல, மாற்றமாக வெறும் பயனடைய வேண்டுமே தவிர அதிலே மோகம் கொள்ளக்கூடாது, அதை பார்த்து பிறவிப்படையக்கூடாது. அதிலே நமக்கு தேவையான, நமக்கு மார்க்கத்தை வளர்ப்பதற்கு தேவையான, நமது மார்க்கத்தை பின்பற்றுக்கு தேவையானவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அல் ஹிக்மத்து தால்லத்துல் மூமின், ஒரு ஞானம் என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன சொத்து. எனவே அதை
பொருத்தமான இடத்திலே பயன்படுத்துவது எந்த விதமான தவறும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்கு எல்லை மீறிய அந்தஸ்தை வழங்கிவிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்றால் ஏனைய நபிமார்களுடைய நிலைமையை நாங்கள் பார்த்தால் அவர்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயமும் ஏதோ ஒரு துறையிலே முன்னேறியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏதோ ஒரு துறையிலே அந்த காலத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தான் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு உதாரணமானவர்களாக காணப்பட்டார்கள். ஆது சமூது கூட்டம், அதே போல ஃபிரௌனுடைய சமுதாயம், இவர்கள் எல்லோரும் அவருடைய காலத்திலே இருந்த அந்த நாகரிகத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் என்பதை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே பல நபிமார்களை பற்றியும் சொல்கிறார். எல்லா நபிமார்களிலும் அந்த நபிமார்களுடைய சமுதாயத்திலே காணப்பட்ட அந்த நாகரிகத்தை வைத்துதான் அவர்கள் அந்த நபிமார்களுடைய தூதுவத்துவத்தையே மறுத்தார்கள். நபிமார்களுடைய தூதுவத்தை மறுப்பதற்கான காரணமே அதுவாகத்தான் இருந்தது என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார் என்பதை நாங்கள் குர்ஆனிலே பல வசனங்களில் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இந்த மேற்சொன்ன ஆதாரங்களின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இந்த நவநாகரிகத்தை சடவாதத்தை அதைத்தான் அதற்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கிறார்களோ, முதன்மையான இடத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் யாருமே அதனை கொண்டு வரவில்லை. எந்த ஒரு நபியும் அந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்வதற்கான எந்த விதமான வழிகாட்டல்களையும் செய்யவே இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக பார்த்தோம். அப்படி என்றால் நாகரிகம்தான் முதல் விஷயமாக இருந்தால், முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விடயமாக இருந்தால், அவர்களுடைய கருத்தினுடைய பின்விளைவு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களை முக்கியமான நோக்கத்தை கொடுத்து அனுப்பவில்லை. இரண்டாம் தரமான நோக்கத்தை கொடுத்துதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினான். ஏன்? அவர்கள் யாருமே இவர்கள் சொல்வது போல நாகரிகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வரவில்லை, அதனை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டவும் இல்லை. மாற்றமாக அது வகையை விட்டும் அப்புறப்பட்டு செல்லும் பொழுது அதனை படித்துதான் கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே எதனை இவர்கள் பெரிதாக மதிப்புமிக்கதாக கருதுகிறார்களோ அந்த விடயங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தனுப்பவில்லை என்பதுதான் இவருடைய கருத்தினுடைய பின்விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதனை விட நபிமார்களை எவ்வாறு கேவலப்படுத்த முடியும்? இதனை விட நபிமார்களை நாங்கள் எவ்வாறு கேவலப்படுத்த முடியும்? நபிமார்கள் கொண்டு வந்தது ஒரு சாதாரண விஷயம். நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய நாகரீக முன்னேற்றம் தான் முக்கியமான விடயம் என்று சொல்வது நபிமார்களை கேவலப்படுத்துவது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விடயத்தை சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சில ஆட்கள் அதை சிந்திப்பதே கிடையாது. இப்படி நாங்கள் இந்த கருத்தை சொன்னால் நாகரிகம்தான் முக்கியமானது, அதனை வளர்ப்பதற்குத்தான் முஸ்லிம்கள் போட்டி போட வேண்டும், பாடுபட வேண்டும், அதற்காகத்தான் தமது அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் செலவழிக்க வேண்டும், அதற்காகத்தான் திட்டமிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த விடயத்தை சிந்திப்பதில்லை. அப்படி என்றால் நபிமார்கள் எல்லோரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லையே என்று ஆகிவிடுமே, எனவே அவர்கள் அந்த விடயத்தை நிறைவேற்றாதது ஒரு பெரிய குறையாக மாறிவிடுமே என்று சிலர் சிந்திப்பதில்லை. சிலர் சிந்தித்தாலும் என்ன சொல்வார்கள், அது நபிமார்களுடைய செய்தி எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? நபிமார்களை நாங்கள் பின்பற்ற தேவையில்லை என்றால் அந்த நபித்துவத்தினுடைய அர்த்தத்தையே கேள்விக்குறியாக்கி விடுகிறார்கள். நபிமார்கள் வந்திருப்பதே எதற்காக? அல்லாஹ்வுக்கு விரும்பி இருந்தால் ஒரு மலக்கிடம் அல் குர்ஆனை கொடுத்து வேதத்தை கொடுத்து மக்களுக்கு அனுப்பிவிட்டு சும்மா இருந்திருக்கலாமா? இல்லையா? ஏன் அப்படி செய்யவில்லை? நபிமார்களை அனுப்பி எவ்வாறு வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்ப எனவே இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக நபிமார்களுடைய பணியையே இவர்கள் கேள்விக்குறியாக்கி விடுகிறார்கள் என்பதுதான். எனவே அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை வாசிக்க வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. நபியவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்கான எந்த தேவையுமே இல்லாமலாகிவிடும் அவ்வாறு சொன்னால் என்பதை அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்?
அது நபிமார்கள் அது அந்த காலத்தோட முடிஞ்சு இந்த காலத்துக்கு அது பொருத்தம் இல்லை, எனவே இந்த காலத்தினுடைய விஞ்ஞானத்தை அதனை ஒப்பிட முடியாது என்று பேசக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆன் எப்பொழுதும் நபிமார்களை எதிர்த்த அந்த மக்கள் முன்வைத்த முக்கியமான வாதமாக அல் குர்ஆன் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், அவர்களிடத்திலே காணப்பட்ட வசதி வாய்ப்புகளைத்தான், அவர்களிடத்திலே காணப்பட்ட முன்னேற்றங்களைத்தான், அவரிடத்திலே காணப்பட்ட அவர்களுடைய திறமைகள், ஆற்றல்கள், இவற்றை வைத்துதான் அவர்கள் நபித்துவத்தை மறுத்தார்கள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய போன்ற வசதி வாய்ப்புகள் உங்களிடத்திலே இல்லை, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் உங்களிடத்திலே கிடையாது, எங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் உங்களிடத்திலே கிடையாது, உங்களை பின்பற்றுபவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள், எனவே நாங்கள் உங்களோடு எப்படி வந்து சேர்ந்து கொள்வது, அப்படி வர வேண்டும் என்றால் அவர்களை எல்லாம் விரட்டி விடுங்கள், அப்படி வேண்டுமென்றால் நாங்கள் உங்களோடு வந்து இணைந்து கொள்கிறோம் என்றுதான் அவர்களுடைய பிரச்சாரம் காணப்பட்டது என்பதை நாங்கள் குர்ஆனிலே பல சந்தர்ப்பங்களில் படித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் இவர்களுடைய இந்த வாதம் எவ்வளவு தவறானது என்பதை எங்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. அதில் முதலாவது பாருங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயம் சூரா ஹூதுடைய 27வது வசனத்திலே என்ன சொல்கிறார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், மா வமா நராக தபஅக இல்லா அல்லதீன ஹும் அராதிலுனா பாதியர் ராய், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக அற்பர்கள், இழிவானவர்கள் தான் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், எங்கள் சமுதாயத்தில் உள்ள சாதாரணமானவர்கள் தான் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒமானராடக்கும் அலைநாமின் ஃபதுல், எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான சிறப்பையும் நாங்கள் காணவில்லை, உங்களை விட நாங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று அந்த சமுதாயம் சொல்லி அவர்களுடைய நுபுவத்தை மறுத்தார்கள். அதே போல ஆதி சமுதாயத்தை பாருங்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தார். அவர்கள் கட்டிடத்துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடற்கட்டமைப்பு மிக பாரிய, எந்த ஒரு சமுதாயத்துக்கும் வழங்கப்படாத அளவுக்கு உடற்கட்டமைப்பை, அவர்களுக்கு பிரமாண்டமான உடற்கட்டமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருந்தார். அதனை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் ஆராஃப் 69வது வசனத்திலே, வல்குரு இத் ஜஅலகும் குலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹின் வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு பின்னால் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களுக்கு பிரமாண்டமான உடற்கட்டமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருந்தான், அதனை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. சூரத்துல் ஃபஜ்ரிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பாரிய உடற்கட்டமைப்பை, பிரமாண்டமான உடற்கட்டமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இவர்களுடைய இந்த முன்னேற்றம், அவர்களுடைய அந்த வளர்ச்சி அவர்களுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்தது. எனவே அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட யார் சக்தி மிக்கவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவ்வா, அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட மிகவும் பலமானவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத் 15வது வசனத்திலே கேட்கின்றார். அதே போல அந்த ஆதி சமுதாயத்தில் இருந்த வசதி படைத்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தான் மிகவும் கடுமையாக, தீவிரமாக அவருடைய அழைப்பு பணியை எதிர்த்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகாலல் மலஉ மின் கௌமிஹி அல்லதீன கஃபரு வகذبوا பிலிகாஇல் ஆகிரா, அந்த ஆதி சமுதாயத்தில் இருந்த அவரை மறுத்து, அவரை பொய்ப்பித்த, வறுமையை நிராகரித்த அவர்கள் வஅத்ரஃப்னாஹும் பில் ஹயாத்தித் துன்யா, வசதி வாய்ப்புள்ள உலகத்திலே வசதி வாய்ப்பு மிக்க அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்று சாப்பிடக்கூடிய, குடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான், இவரை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதாக சூரத்துல் மூமினுடைய 33வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நமது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அவர்களும் கட்டிடத்துறையிலே, கட்டிட நிர்மாண துறையிலே மலைகளை எல்லாம் குடைந்து குடைந்து கட்டிடம் தயாரிக்கக்கூடியவர்கள். எப்படி பெகோவெல்லாம் போட்டு நாங்கள் பெரிய வேலையெல்லாம் செய்கிறோமோ அதை அவர்கள் அந்த காலத்தில் செய்தார்கள். பெகோ இல்லாவிட்டு வேற வழிகளின் மூலமாக அவர்கள் செய்தார்கள். அந்த அவர்களுடைய மாளிகைகளை, மலைகளை குறைந்து அவர்கள் மாளிகைகளை அமைத்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மூமினுடைய 33வது வசனத்திலே அதிலும் இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களை சத்தியத்தை அவர்கள் என்ன சொன்னார்கள்?
அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபகாலு அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஹு, எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதரையா நாங்கள் பின்பற்றுவது, அப்படி பின்பற்றினால் நாங்கள் வழிகேட்டிலே சென்று விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்களும் அந்த சமுதாயத்திலே இருந்த வசதி படைத்தவர்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூக கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே பலவீனமானவர்கள் என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? சமூக கூட்டத்தில் இருந்த பெருமை பிடித்தவர்கள் அவர்கள் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பலவீனர்களை பார்த்து சொன்னார்கள், அத்தஅலமூன அன்ன சாலிஹ் முர்ஸலுன் மின் ரப்பி, இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? காலு இன்னா பிமா உர்ஸில பிஹி முஃமினூன், அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்கள் ஏழை மக்கள் வசதி வாய்ப்பட்டவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட முஃமின்கள், ஆம் அவர் அனுப்பியதை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது காலல் லதீன இஸ்தக்பரு, அந்த பெருமை பிடித்தவர்கள் சொன்னார்கள், இன்னா பில்லதி ஆமன்தும் பிஹி காஃபிரூன், நீங்கள் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் மறுத்து விடுகிறோம் என்பதாக சொன்னார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ஃபிரௌன் அவனும் அந்த நாகரிகத்தை வைத்து தான் பெருமை அடித்தான். அவனுடைய அந்த அரசியல் பலம், அரசியல் விவேகத்தை வைத்து அவன் பெருமை அளித்தான். வனாதா ஃபிரௌன் ஃபீ கௌமி, ஃபிரௌன் தனது கூட்டத்தை பார்த்து சொன்னான், கால யா கௌம், என சமுதாயமே, அலைஸ லீ முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய ஆட்சி முழுக்க என்னிடத்திலே இல்லையா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெளிவாக பேசக்கூட வரமாட்டாதே, அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சத்தியத்திலே இருப்பார் என்ற வகையிலே இந்த தொனியிலே அவன் சூரத்து ஸுஹ்ரூஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 51வது வசனத்தில் அதை சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவரை அந்த ஃபிரௌனுடைய சமுதாயத்தை பற்றி முறையிடும் பொழுது எப்படி சொல்கிறார்கள்? வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், துஆ செய்தார்கள், ரப்பனா யா அல்லாஹ் இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன், யா அல்லாஹ் நீ ஃபிரௌனுக்கு அலங்காரத்தையும் சொத்து செல்வங்களையும் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறாய், அதனால் ரப்பனா லியுபில்லு அன் சபீலிக், அவர்கள் மக்களை உன்னுடைய பாதையை விட்டும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஃபிரௌனிடத்திலே காணப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகள் தான், அந்த முன்னேற்றங்கள் தான், அந்த நாகரிகம் தான் அவனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்தது என்பதை இந்த துஆவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே இன்று இந்த மக்கள் சொல்லுவது போல, இந்த வழித்தவறிய கூட்டம் சொல்லுவது போல, அந்த மிஸ்ர் மக்களை பார்த்து, அந்த பனூ இஸ்ரவேலர்களை பார்த்து ஒரு நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மக்களுக்கு அனுப்பிய பொழுது ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லவில்லை, அல்கில் கௌமக லியஸ்தஃபிது மினல் ஹதாரத்தி மிஸ்ரியா, இந்த மிஸ்ருடைய நாகரிகத்திலே இருந்து பிரயோசனம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை உண்டாக்குங்கள் என்று எங்கேயாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா? இல்லை, அப்படி சொல்லவில்லை. மாற்றமாக என்ன சொன்னான்? அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இருள்களிலே இருந்து அவர்களை ஒளியின் பக்கம் கொண்டு வாருங்கள். ஃபிரௌன் உட்பட அவருடைய சமுதாயத்தில் இருந்த எல்லோரையும் அந்த இருள்களிலே இருந்து ஒளியின் பக்கம், வஹீயின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஃபிரௌனிடத்திலே காணப்பட்ட அந்த முன்னேற்றம், அந்த நாகரிகம், இவைகளெல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பனூ இஸ்ரவேலர்களைத்தான் சிறப்பானவர்களாக ஆக்கினோம் என்று சூரத்துல் ஜாசியா 16வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் ஆதைனா பனி இஸ்ராயீல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவா, நாங்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு நாங்கள் ஞானத்தையும் நுபுவத்தையும் அதே போல வேதத்தையும் நாங்கள் கொடுத்தோம். வலஸக்னாஹும் மினத் தையிபாத், பல்வேறு நல்ல விடயங்களை அவர்களுக்கு உணவாக நாங்கள் வழங்கினோம். வஃபல்லனாஹும் அலல் ஆலமீன், அவர்களைத்தான் உலகத்தார்களிலே சிறந்தவர்களாக நாங்கள் மாற்றினோம். எனவே அவர்கள் நபியை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய வேதங்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களை நாங்கள் சிறப்பாக்கினோம் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவர்களிடத்திலே நாகரிகங்கள் இல்லை என்பதற்காக, அந்த காலத்து வளர்ச்சிகள் அவர்களிடத்திலே காணப்படவில்லை என்பதற்காக அவர்களை தாழ்ந்தவர்கள் என்று அல் குர்ஆன் எங்கேயும் சொல்லவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களும் என்ன சொன்னார்கள்? வகாலு லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கர்யத்தைன் அஸீம், இந்த இரண்டு ஊர்களிலும் இல்ல, மக்காவிலும் தாயிஃபிலும் இல்ல, பெரிய மனிதர்கள், தலைவர்கள், அவர்களுக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்க கூடாதா என்று அந்த மக்கள் விரும்பினார்கள். ஏன்? அவர்களிடத்திலே தான் அந்த ஆட்சி பலம் இருக்கிறது, அந்த நாகரிகம், அந்த வளர்ச்சி எல்லாம் அவர்களிடத்திலே தான் காணப்பட்டது. வலீத் இப்னு முகீரா, உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று போன்ற பெரும் பெரும் அரசியல் பலம் படைத்தவர்கள், இவர்களுக்குத்தானே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டும், அதெப்படி நபி அவர்களுக்கு இறக்கப்படுவது ஒரு சாதாரண மனிதருக்கு என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அப்ப எனவே நாகரிகத்திலே முன்னேறியவர்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவர்கள் என்பது தவறானது என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த மக்கள் நபியவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? சூரத்துல் ஃபுர்கானுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், இந்த நபிக்கு பொக்கிஷங்கள் வழங்கப்படக்கூடாதா, யுல்கா இலைஹி கன்சுன், அவர்களுக்கு கருவூலங்கள் வழங்கப்படக்கூடாதா, இந்த பூமியினுடைய பொக்கிஷங்கள், தக்கூன லஹு ஜன்னத்துன் யஅகுலு மின்ஹா, அல்லது அவர் உண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறந்த ஒரு தோட்டம் அவருக்கு வழங்கப்படக்கூடாதா என்று வெளிரங்கமான இந்த வளர்ச்சிகள், நாகரிகங்கள், அந்த சடவாத முன்னேற்றம் அந்த நபியிடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவர் சத்தியவாதி என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அது தவறு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். எனவேதான் சூரத் ஹூதுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, அவர்கள் உங்களுக்கு இவ்வாறு சொல்வது, இவருக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு கருவூலம் வழங்கப்பட்டிருக்கலாமே என்று சொல்லுவதை பார்த்து உங்களுடைய மனம் நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம், உங்களுடைய மனம் நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம். அப்படி நெருக்கடிக்குள்ளாகி உங்களுக்கு அருளப்பட்ட வகையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விட்டுவிடுவீர்களோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னிடத்தில் இருக்கக்கூடியது நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற எந்த விதமான உலக விடயங்களும் என்னிடத்தில் கிடையாது. உலக வளர்ச்சிகள், நாகரிகங்கள், முன்னேற்றங்கள் எதுவுமே என்னிடத்தில் கிடையாது. என்னிடத்தில் இருப்பது வகை மாத்திரம்தான். விரும்பினால் வாருங்கள், இல்லாவிட்டால் என்னை விட்டு விடுங்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்திலே, குல், நபியே சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருவூலங்கள் என்னிடத்திலே இருக்கிறது என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப், எனக்கு மறைவான எதுவும் தெரியாது. வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு மலக்கென்றும் நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ளப் போவதில்லை. நத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, என்னிடத்திலே வஹி மாத்திரம் தான் இருக்கிறது, அதை மாற்றும் தான் நான் பின்பற்றுவேன். எனவே விரும்பினால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு மாற்றமாக நீங்கள் கேட்கக்கூடிய இந்த உலக விடயங்களை எல்லாம் என்னால் உங்களுக்கு தர முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டார். எனவே பாருங்கள், அல்லாஹ் தஆலா அந்த குறைஷி காபிர்களுடைய பல்வேறு விதமான வேண்டுகோள்களுக்கு செவிமடுத்தாலும் அவர்களுடைய இந்த வேண்டுகோளுக்கு அல்லாஹ் தஆலா செவிமடுக்கவில்லை. அவர்கள் அற்புதங்களை கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா கொடுத்தார். சந்திரனை பிளக்குமாறு சொன்னால் பிளக்க செய்தார். அதே போல் இன்னும் பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன, நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் முடியுமானால் உங்களுக்கு வானத்தில் இருந்து பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் இறக்கி காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியர்களிடத்தில் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அது என்னால் முடியாது என்று தான் சொன்னார்கள். இவர்கள் சொல்வது போல நாங்களும் மற்றவர்கள் போல, மற்ற சமுதாயங்கள் போல உலக முன்னேற்றத்திலே முன்னேற வேண்டும், உலகத்திலே மற்றவர்களை போன்று நாங்கள் முன்னேற வேண்டும், அதாவது முன்னேறுவது மாத்திரம்தான் இலக்கு. மாற்றமாக அந்த முன்னேற்றத்தை விட்டு மார்க்கத்தை வளர்ப்பது என்று சொன்னால் அது வேற விஷயம். ஆனால் அப்படி யாராவது முயற்சிக்கிறார்களா? இல்லை. மார்க்கத்தை பறி கொடுத்து மார்க்கத்திலே பல்வேறு விதமான விட்டுக் கொடுப்புகளை செய்து எப்படியாவது நாமும் அவர்களை போன்று முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே தவிர மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டு இந்த முன்னேற்ற நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக, நவீன முன்னேற்ற கருத்துக்களின் மூலமாக, சிந்தனைகளின் மூலமாக இஸ்லாத்துக்கு சேவை செய்ய முடியுமா என்று பார்த்தால் அப்படி பார்ப்பது கிடையாது. அப்படி பார்த்தால் யாருமே இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையோ அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்று விளக்கங்கள் சொல்ல வேண்டிய தேவையோ கிடையாது. மாற்று விளக்கங்கள் சொல்வதற்கான காரணம்தான் இந்த நாகரிகத்தின் மீது ஏற்பட்ட அதீத மோகம்தான். எனவே அது எவ்வளவு தவறானது என்பதை நாங்கள் இப்பொழுது 3 விடயங்களின் மூலமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே அவர்கள் தமது கருத்துக்களுக்கு சொல்லக்கூடிய நியாயங்களுக்கான சில மறுப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.